எனக்கு ஏது மகன்? நம்ம யாத்திரை போகும்போது நாகராஜன் குமார்த்தியாக விளங்கி வரக்கூடிய உழுதியங்கப்பட்டவனை காந்திரவ திருமணம் செய்து அதை நான் வாயால சொல்லுதுமா. ஒரு தங்கினி. ஆமா, அந்த அம்சத்தால் ஆமா இவர்தான் உன் மகன். ஆனா நான் யார் என்பதை தெரிந்து கொண்டாலும் என்ன விட மாட்டார். ஏமாமா அவன் அப்புறம் சொல்றேன் என்னான்னு. எங்க தங்கச்சி கூப்பிடு. வாமா. இவள்தான் உன் மனைவி. இந்த நேத்திரமில்லாத என் மனைவியா? ஆமா. காண்டாவனத்தை தகனம் செய்யும் தருணத்தில் அதாவது நாகராஜனுக்கு எதிரி, அதாவது இந்த பெண்ணை நீ ஆண்டு அனுபவிச்சதுனால் எந்த அர்ஜுனனையும் பார்த்த கண்ணு உனக்கு இருக்கக்கூடாது என்று கண்ணை இப்படி காணகத்தில் விட்டார். அதனால கண்ணிழந்த பாவி உன் மனைவிதான். என் மனைவிக்கு கண் திறன் என்னமாமா? அதுக்கு ஐடியா சொல்கிறேன், ஒன்னால் ஆகாது தம்பி. யார் யானி? ஆரையில் நான் ஆரையில் முன்சீப்பும் இல்ல. இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்தது போல் தெரிகிறது. ஆரையான் ஆரையில் முன்சீப்பும் இல்ல. நான் ஒரு ஆள். நீ ஒரு ஆள்? ஆமாங்க. எங்கேயோ பார்த்த முகம் போல் தெரிகிறது. என்ன பார்த்திருக்கலாம், எங்க வேணாலும் பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம், இவர்தான் உன் தாய். ஆமா. இந்த பெண்மணியை அடித்துக் கொண்டிருந்தவர் அவர்தான் உன் தந்தை அர்ஜுன மகாராஜன் மதிகுலத்து வேந்தன். தந்தையே மகனே, அப்பா மகனே, அம்மா. ஆனால் ஒரு விஷயம், என்ன? என் தாய்க்கு நேத்திரம் இல்லாமல் இருக்கிறதே, இது பிறவியில் இருந்தே கிடையாதா இல்லை சமயத்தில் ஏதாவது போனதா? உன் தாத்தாவாகப்பட்ட நாகராஜன் செய்த வேலை. ஓஹோ. அதனால உன் தாய்க்கு கண்ணு வர வேண்டுமானால் பாதாள லோகம் சென்று ஆதிசேஷனிடத்தில் மிருக சஞ்சீவி, நாகஜோதி, அமிர்த கலசத்தை பெற்று வந்தால் உன் தாய்க்கு கண் கொடுப்பது என் வேலை. ஆமா. சற்று நேரம் பொறுங்கள். கொஞ்சம் ஒரு கால தாமதமின்றி உடனே புறப்பட்டு வருகிறேன். புறப்படு. கொடுத்தால் ஆச்சு. அவன் கொஞ்சம் மோசமான ஆளு. அப்படியா? யாரு என்ன எப்ப தாத்தா தானே? ஆமா, பாத்துக்கிறேன். கொஞ்சம் ஓடு ஓடு. தேடி சின்ன சிறு பாலகன் என்னை தேடி வந்திருக்கின்றான். நீ யாருடா? தாத்தா, என்னையா யார் என்று கேட்கிறாய்? உண்மைதான் தாத்தா, உன் வம்சத்தின் வழியே வந்தவன் நான். அடக்கவா அரண்மனை நாயி, எனக்கு பேரப்பிள்ளை ஏதுரா? உனக்கு நான் பேராண்டியா இல்ல நான் தாத்தனா? நீ அறியாமல் பேசுகிறாய் தாத்தா. நான் சொல்கிறேன், நன்றாக கேளுங்கள். உமது மகளாகப்பட்ட உளுவியை, அதாவது யாரை பார்த்த கண் மீண்டும் ஒருவரை பார்க்க கூடாது என்று கண்களை பறித்து காணகத்தில் விட்டாயோ, உன் மகளுக்கு பிறந்த மகன் நான் என்ற அன்று தினமே நேரிட்டு எதிரியே அர்ஜுனனை பார்த்த கண் இருக்கக்கூடாது என்று நோண்டி காணகத்தில் விட்டு விட்டேன். அன்று தினமே நரி நாய்கள் தின்று விட்டுக்கும் அவன் வயிற்றில் நீ பிறந்து வந்து என்னை தாத்தா என்று தகுதி இருக்கார் அவனுக்கு. தாத்தா, மரியாதையாக சொல்கிறேன், என் அன்னைக்கு பார்வை வர வேண்டும். அதனால் மிருக சஞ்சீவி, நாகஜோதி இதெல்லாம் குளித்து நேரா அப்ப வாங்கிட்டு பொறுமையா போவேன். இல்ல உன்னால என்ன செய்ய முடியும்? இந்த சீரநாயகனூர்ல நீ இருக்கவே முடியாது. என் நிலத்தில் எந்தவர் மீண்டும் உயிரோட போனதில்லை. என்ன சொல்ல போகிறேன்? அப்படி என்றால் குளிக்க முடியாதா? குளிக்க முடியாது.
அக்னி தடுத்து தருணம் ஏன்டா டேய் துரையா வயசான காலத்துல என்ன அது முதுகுல இருந்து ரெண்டு பசங்க காலத்துல என்ன அடி அப்படி அடிக்குது போடு இன்னும் நாள் போடு ஏய் உட்கார்ந்து புதுமல அடி எப்படியே போடு போடு சொல்லு உட்கார்ந்து சத்தியேனி என்ன அடி போட்டான் போடு நாள் போடு என் தாய் என்று பாராமல் ஏன்டா புற்றமா ஏய் கண்ணுதான் தேவை அப்படியா காலை தூக்கி ஏய் நீ குடுத்தாலி வாங்கிட்டு போறாள நானு என்ன அடி பண்ண இல்ல போடு அவன் முதுகுல ரெண்டு பேர் சமர்த்து வந்தாலும் என்ன அப்படி அடிக்கிறது அப்படியா அட்ட கலப்ப நான் அப்பவே சொன்னேன் பொறுமையா கேக்குறப்பவே நீ உனக்கு வயசான காலம் இந்த கேட்டனாலயா வயசானதுனால என்ன பண்ணுவ ஏய் எல்லாரும் மாதிரி என்ன நினைச்சுக்காத என்னடா நான் இல்லன்னு வச்சுக்க உம்மால கண்ணை கொண்டு போக முடியாது அவரு சொன்ன மாதிரி ஏண்டா நீ அடிக்கணும்னே இந்த நாடகத்தை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறடா ஏண்டா யாரா ஆமத்துக்குறாங்க என்ன பண்ணலாம் யார் ஒருத்தர் ஏமாந்துக்கிறாங்க நீங்களே பாருங்க இவன் வேசத்தையே வேற அளவு போட்டாருன்னு சொன்னான் ஒத்துக்கிட்டாராம இவன் அடிக்கிறதுக்கு குடுக்குறியா கண்ணுதானே தேவை ஆமா தாய்க்கு மிருக சஞ்சவி ஆமா அமர்வு மூணு குடுப்பா கொடுக்கறா குடு கொடுத்துருப்பாரு எங்கடா உன் தாய்க்கு நான் கண்ணு கொடுப்பதா இருந்தா நான் கேட்கறது நீ தாரணும். என்னது நான் கேட்கறது நீ தாரணும். ஓஹோ என் தாய்க்கு முதலில் கண் தர வேண்டும் என்றால் நீ கேட்பதை நான் தர வேண்டும். தாத்தா நீ என்ன கேட்டாலும் நான் மறுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன். என் முகமும் சுளிக்காது. நீ எதை கேட்கின்றாயோ அதை நான் இப்பொழுதே தருகிறேன். உன் உயிர் எனக்கு தேவை. அப்படியா? உண்மைதான். ஆகட்டும். உன் உயிரை கொடுத்தனால் உன் தாய்க்கு நான் கண் தருகிறேன். உயிர் கொடுத்தால் என் தாய்க்கு மீண்டும் பார்வை வருமா? ஆகட்டும். என்னுடைய உயிர் தானே வேண்டும். அப்படியே தருகிறேன். ஆகட்டும். என் உயிரை என் தாயின் பார்வைக்காக இப்பொழுதே உன் பாதத்தை சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய தாய்க்கு பார்வையை தந்துவிடு. இதோ தருகிறேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்து விட்டது. உண்மைதான். இவன் விடக்கூடாது. அந்த பாண்டவர் குலத்தில் பிறந்திட்ட அர்ஜுனன் மகன் நாக அர்ஜுனன். இவன் செத்தால் இந்த பேரப்பிள்ளை விடக்கூடாது என்று நான் பலி வாங்கினேன். இல்லப்பா, அதாவது நீ ஒரு நாடாளும் வருஷம் உண்மைதான் தவறுகளை செய்யக்கூடாது. அதாவது சிசுபாவம் கொள்ளாதது. அதனால உனக்கு எதிரி அர்ஜுனன் தான். அதாவது பேர குழந்தை அதுக்கு முன்ன உயிர் கொடு. அப்படியா? இந்த ஆண்டவன் முன்பதாக அப்படியே தருகிறேன். ஓம் நமச்சிவாய நமக. வந்திருக்கிறது இல்ல
உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. நான் சொல்கிறேன் எங்க போய் எங்கேயும் பார்க்கலாம் என்ன. அப்படியா? அதனால புறப்பட்டு நேரா ஏப்பா மகன் கல்யாணத்தை பார்த்துட்டு போயிருவேன், சாப்பிட்டு போயிருவோம். கல்யாணத்தை பார்க்கணுமா? ஆமா, சாப்பிட்டு போயிருவேன். சரி, கண் தோல் எல்லாம் மெருகு சொல்ல கொடுத்துட்றேன். வாங்கிட்டு போய் கொண்டு போட்டோம் கொடு. இந்தப்பா ஆகட்டும். ஆகட்டும். நெல் பொறுப்பு. தங்கா, அண்ணா, அதாவது கண்ணிலிருந்து பாவி கண்ணு வந்துருச்சு. முன்ன நீ யாரமா பாக்கணும்னு நினைக்கிற? அண்ணா, முன்ன உன்னதானே பார்க்கணும். அப்படியா? எனக்கு யாருமே தேவையில்ல. மிக்க மகிழ்ச்சி. உனக்கு சந்தோஷமான விஷயம். அங்க எங்க இருக்கிறாரு? உனக்கு மருத்துவ விஷயம் போயிட்டான்னு சொன்னியா, அந்த ஆளை விட்டு தள்ளு. கண்ணு இருந்தா வாடி போடிக்கிறது, கண்ணு இல்லைன்னா உனக்கு கொட்டி வரடி. கண்ணு இல்லாதவ பெத்த பிள்ளைவே வாடி போடின்னு பேசுறது. வாமா, அந்த ஆளு போகட்டும். ஆனா உனக்கு மிக்க மகிழ்ச்சியான செய்தி. உனக்கு மகன் இருக்கிறாமா? எனக்கு மகன் இருக்கிறானா? ஆமா. எனக்கு பிறந்தது உதரமா போயிடுச்சுன்னு சொன்னாரு. மருத்துவரியா வந்த பாட்டி இல்ல உனக்கு குழந்தையே பிறக்கவில்ல, உதரமா போயிடுச்சுன்னு சொன்னானா? இல்ல, உனக்கு மகன் இருக்கிறா. அந்த மகனை காட்டுறோம். பாப்பா, இவர்தான் உன்னுடைய மகன். என்னுடைய மகன் இவர்தானா? ஆமா. ஆயே கண்ணு, தங்கள் பாதத்திற்கு சமர்ப்பணம் ஆகட்டும். ஆகிலும் வந்து அதாவது அருந்த சிரத்தை சரி. பொருதினால் அருந்த சிரத்தை பொருதினால் இன்று முதல் நாகார்ஜுனன் என்ற பெயரை மாற்றி உனக்கு அரவான் என்று பெயரிடுகிறேன். ஓ, அரவ பூபதிக்கே! அம்மா, அண்ணா, கண்ணிழந்த பாவி உண்மைதான். உனக்கு கண் கொடுத்ததனால் உழுவி என்ற பெயரை மாற்றி இன்று முதல் நாகத்தினால் உனக்கு கண் வந்தபடியால் இன்று முதல் உனக்கு நாகக்கண்ணி என்று நாகக்கண்ணிக்கு. ஏய், நாகக்கண்ணிக்கு. தேடிக்கிட்டே இருந்த நீ எங்கேயோ பார்த்த மாதிரி. அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு வேலையும் ஒரு ஆளா நின்று செய்யறியே, ஓஹோ. யார் நீ? நான் தான் தெரிவந்த நாராயணன். ஏய், வருவேன். கொஞ்ச நேரம் பொறுப்பா. உனக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஓஹோ. நீ எப்ப வருவ, உன் சிரத்தை எப்பொழுது அறுப்பேன் என்று நீ என்னை கொல்ல கொண்டு வந்தாயே ஒரு கண்மரவ கத்தி, அந்த கத்தியை வைத்துக் கொண்டே காத்திருக்கிறேன். நசர புடுங்குவேன். போகட்டும். அதனால தாய் தந்தையிடம் நீங்க புறப்படு, அசினாபுரம் போலாம். இல்லை, ஒருபாடு முடியாது. காரணம் ஏனால் நான் பிறந்து வந்த உடனேயே இந்த கானகத்தில் மட்டுமே வாழ்ந்து வருகிறேன். இங்கு இருக்கக்கூடிய மிருக ஜாதிகள் தான் என்னை வளர்த்து வாலிபமாக்கியது. அதனால் என் உயிர் உள்ளவரை நான் இந்த கானகத்தில் மட்டுமே வாழ்ந்து வருவேன். நான் கேளும் சமையர்களை நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரும் புகழும் சிறந்த அழகு திரு பொன்னாடு பாலமரத்து கல்யாணம் பண்ணிடலாமா? பண்ணலையா? சரி, திருமணம் செய்தாரே ஒரு மனதாயவர். கேளும் சமையர்களே, இந்த நாட்டுக்கு நாடு மகா நாடு இன்னும் பாலமரத்து முருகன் தெய்வ திருநாளை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இரவு நாடகம் அரங்கேற்றம். ஸ்ரீமகாபாரத்தில் அதாவது நல்லறபாடு பிறப்பு நாகார்ஜுனன் சண்டை இந்த நாடகம் கேட்டால் உள்ளது பாட்டாக படித்து நாட்டால் போது வந்தோம். நடத்தக்கூடிய நாடகத்தில் யாவது ஒரு அனைவரும் மன்னிக்க வேண்டும். கல்யாணம் ஆகி போச்சு, மொய் போடுங்க, சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இத்தனை பேருக்கு கல்யாணத்துக்கு போய் வர வேண்டாட்டார். இவங்க மூஞ்சில முடிக்க மாட்டேன். நான் இவளுக்கு எப்ப எதிரி திருமணம் செய்தாளா இவங்க மூஞ்சில முடிக்க மாட்டேன். எவ்வளவு வேணும்? 500 காசு வாங்கி கூட 700 ரூபாய் சாப்பிட்டோம். இல்ல, 90 காசு மட்டும்